டிஜிட் தமிழில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மற்றொரு அன்பாக்சிங் எபிசோடில் மீண்டும் நான் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ரியல்மி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய ஃபோனை லான்ச் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ என்ன தான் வந்து ஓப்போட சப் பிராண்டாக இருந்தாலும் ஓப்போவே மிஞ்சிற அளவுக்கு ரொம்ப கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. அவங்களே தோக்கடிச்சிட்டாங்களான்னு பாரு. ஸோ இன்றைக்கி இந்த ரியல்மி X2 ப்ரோவோட அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாக்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்காங்க ரியல்மி X2 ஃபாஸ்டர், ஷார்பர் அண்ட் போல்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகன் 855+ ப்ராசஸரோட வருது. 64 MB குவாட் கேமரா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சரி வாங்க இந்த பாக்ஸ்குள்ளே அப்படி என்னதான் இருக்குது, அப்புறம் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு சுவிட்ச் ஆன் பண்ணி வைக்கிறேன். ரியல்மி X2 ப்ரோ வந்து ஒரு கிளாஸியான பேனல் வந்து பின்னாடி ஒரு கிளாஸியான லுக்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படின்னா குவாட் கேமரா வித் வந்து 12 LED ஃப்ளாஷ் இருக்குது. ப்ளஸ் வந்து ரியல்மி அப்படிங்கிற அந்த பிராண்ட் நேம் வந்து சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே ஒன்று கீழே இருக்கும், இல்லைனா மேலே சென்டரில் தான் இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி சைடில் இப்படி ஓரத்தில் இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு நியூவான ஒரு ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணது அப்படிங்கிறது புதுசாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து 4 சைடும் பார்த்திங்கன்னா கர்வ்டாக இருக்குது. ஸோ முதல்ல கர்வ்டாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஃபோன் இப்படி சைடில் வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ அதை திறக்கும்போது பாக்ஸ்குள்ளே ஒரு பாக்ஸ் வருது. ஸோ இதில் என்ன இருக்க போது மெயின்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலிக்கான் கேஸ் கவர் அண்ட் வந்து மேனுவல் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். சிலிக்கான் கேஸ் கவர் இது எல்லா ஃபோன்லேயும் வருது. ஸோ இது மூலமாக நீங்கள் உங்கள் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது வந்து கிளாஸ் பேனல் மாதிரி இருக்குது. ஸோ கிளாஸ் பேனல் மாதிரி இருக்குங்கிறதுனால ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இந்த மாதிரி போடும்போது வந்து ஷைன்னஸ்லாம் குறைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்படிலாம் எதுவும் இல்லை. பார்த்திங்க அப்படின்னா நான் இதை போட்டதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக, ரொம்ப அழகான அந்த ஷைனிங்கான அந்த கிளாஸியான லுக்கு வந்து விட்டு போகலை. அது அப்படியே தான் இருந்த போல தான் இருக்குது. ஸோ அதை தவிர இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து ஐ திங்க் டைப் C சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் C அப்படிங்கும்போது டெஃபரெண்ட்டாக ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தவிர இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுக்காக இவங்க சூப்பர் சார்ஜ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ செம்மையாகவே கண்டிப்பாக இது வந்து சூப்பராக ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணும். ஸோ எந்த அளவுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி ஒரு சில வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி இப்போ தானே ஃபோனே கையில் வந்திருக்கு. ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணால் தான் எனக்கும் ஃபுல்லாக சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணி நல்லா இருக்குது. பேட்டரி வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் சைடில் வச்சுட்டு இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, இது உண்மையாலுமே இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா விலையை பார்த்திங்க அப்படின்னா அசந்துருவீங்க. ஸோ அப்படி என்ன தான் விலை அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரியல்மி X2 ப்ரோவோட லுக்கில் இந்த டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ டிசைனை வந்து பொறுத்த வரையில் இவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ரோக்கர்ஸை இங்கே வச்சுருக்காங்க. ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது இந்த சைடில் வச்சுருக்காங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, டைப் C போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் க்ரில்லும் இருக்குது. அதை தவிர நம்ம இப்படி இந்த பக்கம் ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் பட்டன் வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு சில்வர் மாதிரி, அது மாதிரி எல்லாமே ப்ளூ கலரில் கொடுத்து இது மட்டும் ஒரு தனியான ஒரு இதில் இருக்கும்போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு யூனிக்காக தான் தெரியுது. அதை தவிர இவங்க வந்து சிம் ஸ்லாட்டை வந்து ரைட் சைடில் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய ஃபோனில் வந்து சிம் ஸ்லாட் ஒன்று மேலே வைப்பாங்க, இல்லைனா கீழே வைப்பாங்க, இல்லைனா அந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வைப்பாங்க. பட் இவங்க வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்காக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து செகண்டரி மைக் கேன்சலேஷன் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனை நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போது நாம் இந்த ஃபோனோட டிஸ்பிளேயே பார்ப்போம். டிஸ்பிளே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ டிஸ்பிளே சைஸ் வந்து இது வந்து வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கொண்டு வந்திருக்கா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து ரியல்மி அதாவது ரெட்மி K20க்கு ஒரு போட்டியாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் பார்ப்போம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா 6.5 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பற்றி பார்க்கையில் 2400x1080 பிக்சல் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே செம்மையாக இருக்குது. ஸோ ரெசல்யூஷன்லாம் வந்து தாறுமாறாக இருக்குது. அதை தவிர இவங்க ஆண்ட்ராய்டான் 640 GPU கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஃபோன் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளேயுடன் வருது. வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 9Pie ரன் ஆகுது. ஆண்ட்ராய்ட் 9Pie ரன் ஆகுது. அதை தவிர வந்து இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஸ்னாப்ட்ராகன் 855+ ப்ராசஸரில் ரன் ஆகுது. ஸோ ஒரு 8555+ அப்படிங்கும்போது ரொம்பவே சூப்பரானது. அது எப்படி பர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமிங்க்கும் ரொம்ப பிரமாதமான ஒரு ஃபோனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா அது நினைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு வாட்டி இந்த ஃபோனை என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தான் நம்ம சொல்ல முடியும்.
ஸோ அதை தவிர வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபோன் வந்து நிறைய வேரியண்ட்டில் வருது. 8GB RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜ் அண்ட் 256GB ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேமராவை பார்த்துருவோம். இந்த ஃபோனில் இருக்கிற கேமரா வந்து பார்த்திங்கன்னா பின்புறம் வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரா ப்ளஸ் வந்து 3 LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்து ரியல்மி அப்படிங்கிற பிராண்ட் நேமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேமரா வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 64 MP மெயின் கேமரா வச்சுருக்காங்க. அப்புறம் செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா 13 MP கேமரா வச்சுருக்காங்க. மூணாவதாக பார்த்திங்கன்னா 8 MB அண்ட் லாஸ்ட் வந்து 2 MB கேமரா வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து டெப்த் சென்சாருக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அதை தவிர வந்து ஃப்ரண்ட்டில் என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 16 MB செல்ஃபிக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்து கண்டிப்பாக காமிச்சா தான் உங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா இது கேமரா பொறுத்த வரைக்கும் இதோட விலை வந்து கொஞ்சம் தாறுமாறுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஃபினட்டாக நான் உங்களுக்கும் சொல்லணும். ஸோ Realme X2 Pro வந்து இதில் வந்து வீடியோ மோட் கொடுத்துருக்காங்க. வீடியோ மோடை தவிர ஃபோட்டோ, போர்ட்ரைட் இந்த மாதிரி மோடு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க. அது தவிர வந்து உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு இங்கே உங்களோட எந்த மாதிரி வேணுமோ அப்படிங்கிறது செட்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக தனியாக ஒரு ஆப் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அது தவிர உங்களுக்கு ஃப்ளாஷ், HDR மோட் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வசதி யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃபில் லைட் யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியும் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். செல்ஃபிக்கு பார்த்திங்க அப்படின்னா 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ என் கையில் இருக்கிறது இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 128GB ஸ்டோரேஜ். ஒரு வாட்டி நம்ம வந்து ரேம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், இது வந்து 128GB RAM, அதாவது 8GB RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கலர் OS V 6.1 வெர்ஷனில் ரன் ஆகுது. ஆண்ட்ராய்ட் 9.0 இருக்குது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இது ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ட்ராகன் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராசஸரில் கொடுத்துருக்காங்க. 855+ ப்ராசஸர் இருக்கிறதுனால இந்த ஃபோன் வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். வேறு என்ன எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, பேட்டரி பற்றி பேசல. இந்த ஃபோன் வந்து 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 4000 mAh பேட்டரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்னொரு ப்ளஸ் சூப்பர் அமௌல்டு டிஸ்பிளே இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு. ஆண்ட்ராய்ட் 640 ப்ராசஸரும் இதில் இருக்குது. இதை தவிர இந்த ஃபோனில் வந்து நிறைய ப்ராசஸர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோன் வந்து நிறைய வேரியண்ட்டில் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதோட முதல்ல வந்து 8GB 128GB ஸ்டோரேஜோட விலை வந்து 29,999 ருபீஸாக வச்சுருக்காங்க. இதோட எடை பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ 8 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 199 கிராமாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம வந்து இன்றைக்கி Realme X2 Proவோட நம்ம இது பார்த்தோம். எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்னை பற்றி அன்பாக்ஸ் தான் பண்ணி பார்த்தோம். ஸோ அன்பாக்ஸில் வந்து எனக்கு இந்த ஃபோன் வந்து கலர்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த விலை தான் இது ரொம்ப தாறுமாறாக இருக்குது. ஆனால் ஏன்னா விலை ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, இதோட கேமரா ப்ளஸ் வந்து ப்ராசஸர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து Redmi K20க்கு வந்து போட்டி போடுற மாதிரியே இருக்குது. என்ன தான் இருந்தாலும் விலை ஓவராக தான் தெரியுது. பட் ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில டெஸ்ட்லாம் செக் பண்ணிவிட்டு பார்ப்போம். ப்ளஸ் வந்து கேமிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு படுது. ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் டெஃபினட்டாக இன்னொரு வீடியோவோ அல்லது நான் கீழே கமெண்டில் சொல்கிறேன். அதை பொறுத்த 8GB RAM 128GB 29,999 ரூபாயாக இருக்குது. ஸோ இன்றைக்கி Realme X2 Proவோட அன்பாக்சிங் பார்த்துருந்தீங்க. ஸோ ஒரு சில வீடியோஸ் ஏதாவது வீடியோவில் ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் வந்து விட்டு போயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த Realme X2 Pro ஒரு யூனிக்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா ப்ளஸ் வந்து ஒரு சில டெஸ்டிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். கேமிங்காக இருக்கட்டும், மற்றபடி என்ன இருக்கும், அது ஏன் வந்து 30,000 ரூபா பட்ஜெட்டில் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ மேலும் இந்த அன்பாக்சிங் எப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து ஷேர் பண்ணலாம். நன்றி.